வெல்கம் டு அம்மங்கா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி க்ரீமி மஷ்ரூம். அதுக்கு ஒரு கடாயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா பட்டர் கொஞ்சமாக போட்டு பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுக்கிற பூண்டு ஒரு 10லேருந்து 12 பல் அளவுக்கு பூண்டு அதை பொடியாக கட் பண்ணி இப்போ அதையும் அதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு பூண்டு நல்லா வதங்க விட்டுடலாம். பூண்டு நல்லா வதங்கட்டும். பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இப்போது கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூம் அதை இப்போது அந்த பூண்டோடு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். தண்ணியில் கொஞ்சம் நேரம் போட்டோன்னே மஷ்ரூம் கலர் அப்படியே கொஞ்சம் மாறிடுச்சு. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். அடுப்பு நல்லா ஹையில் வச்சுக்கோங்க. மஷ்ரூம் நல்லா தண்ணி குடிச்சிருக்கும், அதனால் ஹையில் வச்சுட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ ஆரிகானோ சில்லி ஃப்ளேக்ஸ் ரெண்டும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். ஆரிகானோ போட்டாச்சு. இப்போ சில்லி ஃப்ளேக்ஸையும் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்படி கிளறி விட்டுடலாம். இதுக்கப்புறம் நம்ம இந்த மஷ்ரூமுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துடலாம். உப்பையும் சேர்த்துட்டு கிளறி விட்டு நல்லா அப்படி கிளறி விட்டுருங்க. அப்படியே மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே இருக்கலாம். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போது நம்ம மஷ்ரூம் நல்லா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், அந்த பட்டர் அப்படியே விட்டுடுச்சு. இதை அப்படியே வேறு ஒரு பாத்திரத்துக்கு எடுத்து வச்சிடலாம். சுத்தமாக அந்த இதை வடிச்சிட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு எடுத்து வச்சிடலாம். இப்போது நம்ம இதே கடாயில் இன்னும் கொஞ்சம் பட்டர் சேர்க்க போகிறோம். இந்த கடாயிலே கொஞ்சம் பட்டர் சேர்த்து பட்டர் மெல்ட் ஆகட்டும். பட்டர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு அதை இப்போ நம்ம சேர்த்துடலாம். ஒரு 10 பல் அளவுக்கு மேலேயே பூண்டு சேர்த்து நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். அதை சேர்த்துட்டு ஒரு ஆனியன் அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ ரெண்டையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கட்டும். அந்த பட்டரில் ரெண்டும் குக் ஆகும்போது அந்த ஸ்மெல்லு, அந்த ஃப்ளேவர் வேறு லெவலில் இருக்கும். நல்லா இப்போ வதங்கிடுச்சு. இப்போது இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மைதா அதையும் இப்போ நம்ம சேர்த்துக்கிட்டோம். நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா மைதாவையும் சேர்த்து அந்த பட்டரில் நல்லா வதக்கிட்டோம். இப்போ நம்ம பால் 1.5 கிளாஸ் பால் எடுக்க போகிறோம். அதில் இப்போ 1 கப் அளவுக்கு இப்போ சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்படி நல்லா கலக்கி விட்டுருங்க. இந்த மைதாவும் பாலும் சேர்ந்து நல்லா அப்படியே க்ரீமி ஸ்ட்ரக்சருக்கு நல்லா வந்துடும். இப்போது இதில் கொஞ்சம் அரிக்கணும், அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். பாருங்கள், நம்ம 1.5 கப் பால் சொல்லியிருக்கோம்ல, 1 கப்பு தான் ஊற்றணும். ரொம்ப கெட்டி ஆயிடுச்சு. இப்போது நம்ம சாட்டை பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமை அதில் சேர்த்துடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். நல்லா கலந்தாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம பால் சொன்னோம் இல்லையா, ரொம்ப 1.5 கப்புக்கு 1 கப்பு தான் ஊற்றிட்டோம். நம்ம அப்போவே 1.5 கப்பு ஊற்றிருக்கலாம். இப்போ ஒரு 1/2 கப் அளவுக்கு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கு. பாருங்கள், அந்த பட்டர்லாம் தனியாக அப்படியே மேலே வந்திருக்கு பாருங்கள். இது கூட கொஞ்சமாக சால்ட்டு, இப்போ கொஞ்சமாக பெப்பர் தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், எல்லாம் சும்மா கொஞ்சம் பிஞ்சு அளவுக்கு போடுங்க.
இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த க்ரீமி மஷ்ரூம் வந்து கார்லிக் ரைஸ், கீ ரைஸ் எது கூட வேணாலும் மேட்ச் ஆகும். சூப்பரான டேஸ்ட்டில் இப்போ ரெடி ஆகிட்டுருக்கு. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ மேலே கொத்தமல்லி தழையை தூவிட்டு அப்படியே கலந்து விட்டுற வேண்டியது தான். ஒரு சூப்பரான க்ரீமி மஷ்ரூம் ரெடி. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.